நேசமோ காசளவு, பாசமோ கடுகளவு. நாட்டில் சமீபத்தில் ஏற்பட்ட பல்வேறு குண்டுவெடிப்பு சம்பந்தமான உயர்மட்ட குழுவினரின் விசாரணை நேற்று முடிவடைந்தது. இந்த அறிக்கை அடுத்த வாரம் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என்று தெரிகிறது. தமிழர் திருநாளாம் பொங்கல் நன்னாளை முன்னிட்டு தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் மூப்பனார் கட்சி மாறியதாக இலவச வேஷ்டி சேலைகளை வழங்கினார். பீகார் எம்எல்ஏ கட்சி மாறியதற்காக பதவி நீக்கம் செய்யப்பட்டார். பிரான்ஸ் நாட்டின் வர்த்தகத்துறை அமைச்சர் தனது துணைவியாருடன் மரீனா கடற்கரையில் அடித்துச் செல்லப்பட்டு விமான நிலையத்தில் வந்து இறங்கிய போது தலைவர்கள் வரிசையாக நின்று மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தி மலர் கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவித்தார்கள். கடந்த +2 தேர்வில் முதல் பரிசு பெற்ற மாணவர்களுக்கு விருது வழங்கும் விழா கோலாலம்பூரில் இன்று கோலாகலமாக சென்னையில் நடைபெற்றது. விழாவில் பேசிய தமிழ் முதலமைச்சர் சதாம் ஹுசேன் அமெரிக்க மிரட்டலுக்கு பணிய மாட்டோம் என்று சூளுரைத்தார். டெல்லி நடைபெற்ற கூட்டம் ஒன்றில் பேசிய உள்துறை அமைச்சர் ஈராக்கின் மீது பேரிக்கா குண்டு வீசியது அமெரிக்கா குண்டு வீசியது மன்னிக்க முடியாத குற்றம் என்று கூறினார். ஈராக் தாக்குதலை கண்டித்த இந்திய அரசுக்கு நடிகர் கார்த்திக் 1 லட்சம் நன்கொடை அளிப்பதாக அறிவித்தார். அமெரிக்க பாராளுமன்றத்தை உலுக்கிய மோனிகா லெவன்சி விவகாரம் விரைவில் தேசியமயமாக்கப்படும் என்று சட்ட அமைச்சர் பாராளுமன்றத்தில் அறிவித்தார். பார்லிமெண்டில் நடந்த மகளிர் இடஒதுக்கீடு மசோதா விவாதத்தில் கலந்து கொண்டு பேசிய திரு அத்வானி 2 கோல் அடித்து வெற்றி வாகை சூடினார். விளம்பர இடைவேளை வச்சுக்கலாம். அம்பத்தூரில் நடைபெற்ற லாரி விபத்து தொடர்பாக 1000 பேர் கலந்து கொள்ளும் சமபந்தி போஜனம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. திண்டுக்கல் திருச்சி அகல ரயில் பாதையில் ஜனவரி 6ஆம் தேதி 205 TMC காவிரி தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது என்று நடுவர் மன்றம் தெரிவித்திருக்கிறது. ஆசிய போட்டியில் தங்கப்பதக்கம் வென்ற இந்திய வீரர்களுக்கு தலா 7 ஆண்டு கடுங்காவல் தண்டனை விதிக்கப்பட்டது. இங்கிலாந்திலிருந்து திரும்பிய சச்சின் டெண்டுல்கர் இந்த முறை சபரிமலை மண்டல பூஜையில் 7 லட்சம் பக்தர்கள் கலந்து கொண்டார்கள் என்றும் ஆட்டம் டிராவானதற்கு காரணம் மகர ஜோதிதான் என்றும் கூறினார். வானிலை அறிக்கை. வங்கக்கடலில் ஏற்பட்டுள்ள தாழ்ந்த காற்றழுத்த மண்டலம் புயலாக மாறி நாளை கொரியாவில் நடக்கும் சார்க் மாநாட்டில் கலந்து கொள்ளும் கடற்கரை பகுதியில் வசிக்கும் மாநாட்டு பிரதிநிதிகளை கடலுக்குள் சென்று மீன்பிடிக்க வேண்டாம் என்று திருப்பதி தேவஸ்தானம் கேட்டுக்கொண்டிருக்கிறது. தவறுகள் நிறைவடைந்தன. வணக்கம். அப்பாவி நீதானா? ஒரே ஒரு முறுக்கு திருடினதுக்கு இப்படி பழி வாங்கிட்டடா. வணக்கம். அம்மா நீயா ஹீரோயின் முதல்ல மீட் பண்ணிக்கும் போது இடிச்சுக்கிற மாதிரி இல்ல? ஐயா என்ன உங்க படத்தை மாட்ட கிளம்பிட்டீங்களா? திருவள்ளுவர் படத்தை பாட்டு பக்கத்திலே என் படத்தையும் நான் மாட்டிக்கிறேன். வேண்டாம் வள்ளுவர் படத்தை மட்டும் மாட்டினா போறோம், பக்கத்துல உங்க படம் வேண்டாம். பார் நீ ரொம்ப கஷ்டப்பட்டு பெயிண்ட் பண்ணி வள்ளுவர் படத்தை வரைஞ்சிருக்க, பக்கத்திலே திருஷ்டி மாதிரி என் படம் இருந்து போட்டுப்பேன். வேண்டாம் அன்னைக்கு இப்படிதான் வள்ளுவர் படத்துக்கு மாலை போட போய் உங்க படத்துக்கு மாலையை போட்டேன் ஏதோ கவனத்துல. எனக்கு நீ மாலை போட்டாதான் உண்டு இருக்கும்போதே பாக்குற மாதிரி. போதும் நல்ல படம் வேணா போதும். சரி எங்கேயாவது நான் டாய்லெட்ல மாட்டி வச்சுக்கிறேன். சரி என்ன சொல்லிட்டேன் இப்ப சரிங்கிறீங்க? சொல்ல போறியே எவ்வளவு அட்வான்ஸா இருக்க மாதிரி. நான் பால் கார்டு ரேஷன் கார்டெல்லாம் இந்த புது வீட்டு விலாசத்துக்கு மாத்திட்டு வரேன். அதுக்குள்ள ஹால்ல ஒரு நல்ல இடமா பார்த்து ஆணி அடிச்சு இந்த வள்ளுவர் படத்தை மாட்டி வைங்க. மாட்டிடுறேன். உருப்படியா ஒரு காரியத்தை செய்யுங்க. செய்துடுறேன். நான் வெரி குட்னு ஸ்லாகிக்கிற மாதிரி ஒரு காரியத்தை செய்யுங்களேன். சொல்லுங்க. நீ வெரி குட் என்ன பார்த்து சொல்லத்தான் போற. நீ இந்தாங்க. யாராவது வாங்கலாம்டா ஹெல்ப்புக்கு. இவ்வளோ பெரிய வள்ளுவர் படத்தை கையில் கொடுத்துட்டு எங்கேயாவது ஆணி அடி செவத்தில் மாட்டிடுங்கன்னு சும்மா சொல்லிட்டு போயிட்டா மகாராஜ்.
உருப்படியா இன்னைக்காவது ஒரு நல்ல காரியம் பண்ணுங்க அப்படின்னு இதுல கிண்டல் வேற. யாராவது வாங்கலாடா, அடே யாராவது வாங்கலாடா. என்னப்பா என்ன பண்ணோம்? இந்த வள்ளுவர் படத்தை இங்க மாட்டினா சரியா இருக்குமா பாரு. ஐயா இங்க மாட்டுங்க, நல்லாவே இருக்காது. இங்க மாட்டுங்க. இங்கயா? நீ ஃபியூச்சர் மெக்கானிக்கல் இன்ஜினியர் ஆச்சா, நீ சொன்னா சரியா தான் இருக்கு. கரெக்டா இருக்கா பாரு. நீ சரியா இருக்கா? இப்ப நல்ல வேலை படம் கீழே விழுந்து உடையல. நீ என்ன பண்ற, சுத்தியலும் ஆணி டப்பாவும் கொண்டு வாப்போ. என்ன வள்ளுவர் சாமி, அந்த வீட்டில் இருந்தப்போ பக்கத்தில் நம்ம 2 பேரும் இருந்தோம். இன்னைக்கு என்னை விட்டு நீங்கள் மாத்திரம் தனியாக போக பார்க்குறீங்க, நியாயமா இது? இந்தாங்க பவானி. ஐயா இதெல்லாம் பத்தாது, இந்தாங்கப்பா. இவ்வளோ பெருசா? ஏண்டா படம் தானே மாட்டானோ, என்னையே மாட்டுற மாதிரி இவ்வளோ பெரிய ஆணியா? அப்போதான் ஸ்ட்ராங்கா இருக்கும். அது சரி, நீ சொன்னா சரிதான். நாளைக்கு ஃபியூச்சர் மெக்கானிக்கல் இன்ஜினியர் ஆச்சே. நீ ஒன்று பண்ண, போய் மார்க் பண்ணுறதுக்கு ஒரு பென்சில் ஒன்று கொண்டா போ. அப்பா சுத்தியல். என்னப்பா நொண்டி புள்ள ஆடிட்டு இருக்கீங்க, என்ன ஆச்சு? காலைல சுத்தியில போட்டு போயிட்டாமா. ஹராத்து பையன். உங்க புள்ள தானே? நீ என் பொண்ணு தானே. நீ புத்திசாலியா இல்லையா? அப்பா கால டென்ஷன் போட்டு கட்டு போட்டுட்டுமா? ஐயோ வேணாமா, காலைல கட்டெல்லாம் போட்டு என்ன பெட்ல போட்டுறதாம்மா. ஐயோ காலைல ஒத்தரமாவது தரட்டுமா? ஐயோ அதெல்லாம் இப்போதைக்கு வேண்டாமா. முதல்ல இந்த படத்தை மாட்டணும். உங்க அம்மாட்ட நான் நல்ல பேர் எடுக்கணும். பாரு அம்மா, இந்த பாரு, இந்த படத்தை இந்த இடத்துல மாட்டினா சரியா இருக்கா பாரு. நீ ஐயா இவ்ளோ பெரிய ஹாலுக்கு இந்த இடம் சரியில்லைப்பா, இன்னும் மேல போணும்ப்பா. இன்ஜினியர் பிள்ளை சொன்னானே. அவன் கிடக்குறான், நான் சொல்றத கேளுங்க. மேல போங்க. இந்தடா இல்ல இன்னும் மேல. இது பாரு, இந்தடா இல்ல இன்னும் மேல. இங்க இன்னும் கொஞ்சம் மேல. இங்க அங்க ஓகேப்பா. சரி நீ போய் ஸ்டூல் எடுத்துட்டாமா. நீ அது ஐயோ என்னையா நேரு இறையா. இப்ப சரியா இருக்கா பாரு. இன்னும் கொஞ்சம் மேல. இன்னும் கொஞ்சம் மேலையா? இப்ப சரிப்பா. நீ போய் ஒரு இது கொண்டாமா, அது ஒரு ட்ரங்க் பெட்டி கொண்டாமா. வள்ளூர் சாமி கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணும். நானும் உங்க மாதிரி ஓல்டு. ராகுகாலம் படிச்சா? இன்னைக்கு என்ன கிழமை? மண்டேப்பா. மண்டே. திங்கள் திருநாள் சந்திரியில் வெயிலில் புகுந்து விளையாட செல்வது நியாயமா? திங்கள் 7:09 ராகுகாலம் போயாச்சு. இப்ப பார். ஓகேயா? எடு. ஓகேப்பா. சுத்தி எடுத்து தலையில போடு. முதல்ல மார்க் பண்ணிக்க வேணாமா? பென்சில் சீவிக்கிட்டு இருக்கேன்ப்பா. பென்சில் பார்த்தா சீவிக்கிட்டு இருக்கானா? எனக்கு கால்லாம் நடுக்குது. அப்பா ஓகேப்பா. ஓகே நீ ஏன் சொல்லணும் ஓகே இல்லையான்னு? வா அம்மா ரொம்ப கலப்பா இருக்கு. விசிறேன். டேய் விசிறி எடுத்துட்டு வாடா. விசிறி குமுட்டிக்கு விசிற மாதிரி விசிறிய. நல்லா விசிறுமா. வேண்டாம்ப்பா, வெளியாள் யாரா வரவழைச்சு ஆணி அடிச்சு படத்தை மாட்டிக்கலாம். சேலஞ்ச் பண்ணியிருக்கேன். உங்க அம்மாவிட்ட நான் சேலஞ்ச் பண்ணியிருக்கேன். மாடி இந்த பொட்டியெல்லாம் வேணாமா? வேறு இதெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு ஒரு டேபிளாக கொண்டு வந்து போட்டுருமா? டேய் போடுறா. வேணும், எனக்கு நல்லா வேணும். சவால் விட்டு மாட்டின்னு முடிக்கிறேனே. இதுக்கு ஏதாவது குரல் இருக்கா? எழுதியிருக்கிறா? இல்லை, எனக்கு தெரிஞ்சு இல்லையே. என்னம்மா ஏணி எடுத்துட்டு வர்ற? டேபிள் இல்லப்பா. நீ ஏணி எடுத்துட்டு வர்றத பார்த்தா எதையோ எடுத்துட்டு வர்ற மாதிரி இருக்குமா? என்னமா ஏணி இல்லைன்னா நீ ஏற்றி விடுறிய? தைரியமா ஏறுங்கப்பா, நாங்க தான் இருக்கோமே. ஏறுங்க. கைகாலெல்லாம் படபடன்னு ஆடுது, நடுக்குது. ஏறுங்கப்பா, ஏறுங்க. ஏன்பா இப்படி ஆட்டுறீங்க? நான் எங்க ஆட்டுறேன்? அது வரல ஆடுது. ஐயோ வழக்கமா மேல போனா தான் எனக்கு தலையை சுத்து. இப்ப கீழே தலையை சுத்துது. ஏமா நான் கடைசி வரைக்கும் போவேன் நினைக்கிறேன். தைரியமா ஏறுங்கப்பா. ஐயோ எனக்கு நேரமே சரியில்லைப்பா. எது வேணா எப்ப வேணா நடக்கலாம்.
சொல்லல, நான் சொல்லல. அப்பா அந்த படி மட்டும் தான்ப்பா வீக்கா இருந்தது, பாக்கிலாம் ஸ்ட்ராங்கா இருக்கு. ஏறுங்கப்பா. இதோ இந்தாங்கப்பா படம். படம் எதுக்குப்பா? மார்க்கே பண்ணிக்கலையா நான்? பென்சில் பென்சில் கூர் உடஞ்சு போச்சுப்பா. மறுபடியும் சீவிட்டு இருக்கேன். சிவரான் சீவிக்கிட்டே இருக்கான் அவன். அதை விட்டு சனி என்ன ரமணி நெத்தில பொட்டு வச்சிருக்கியாமா? பாதி நாள் நீ பொட்டே வச்சுக்கிறது இல்லை. இந்த காலத்து பொண்கள் கல்ச்சரை காத்துல பறக்க விட்டுறீங்க நீங்க. சும்மா அனத்தாதீங்கப்பா, இன்னைக்கு போட்டு வச்சிட்டு இருக்கேன். குட் நியூஸ். சரி அதை கொடு. மார்க் கரெக்டா பெறுமா? கரெக்டா இருக்குப்பா. என்னடா அது? என்னமா அது உன் நெத்தியில ஒட்டுது, செவுத்துல ஒட்ட மாட்டேங்குது? அப்பா ஒட்டுற பக்கத்தை விரல ஓட்டிட்டீங்கன்னா செவுத்துல எப்படிப்பா ஒட்ட முடியும்? இது வேண்டாம் மாத்த. இது நெத்தியில குங்குமம் இருக்கா பாரு. இருக்கேப்பா. இது போருமே. மார்க் கரெக்டா பாரு. கரெக்டா இருக்குப்பா. பா மலையை கள்ளி மார்க்க வச்சாச்சு. ஆணி 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 ஏணி மேலே எத்தனை நேரம்டா நிற்கிறது? ஆணி எந்த கையாடா கொடுக்குற? வலது கையால கொடு. இப்போ அது ரொம்ப முக்கியம். எதுக்கு இந்த சென்டிமெண்ட் எல்லாம்? அந்த இடத்துல நிற்கும் போது எல்லா சென்டிமெண்ட்டும் முக்கியம் தான்மா. 20 சுத்தியல். என்னங்கப்பா டே பிடிச்சிக்கடா, டே பிடிச்சிக்கடா, பிடிச்சிக்கமா பிடிச்சிக்கடா. டே நாங்கள் ஒப்பாடா. இது பாருங்க, அடிச்சுட்டுமா நான்? இது பாருங்க. ஜாக்கிரதை ஜாக்கிரதை ஜாக்கிரதை. இது ஆணி உள்ள போக மாட்டேங்குது, வளைஞ்சு வளைஞ்சு போகுது. அந்த வீடு மாதிரியாது, ஸ்ட்ராங் வீடுப்பா. இன்னொரு ஆணி, இன்னொரு ஆணி. ஆணியை கொடுறா. அப்பா என்ன அடிபட்டுச்சா? அடிபடல, சும்மா கத்துறேன். அறிவு விட்டவள விரல செமத்தி அடிச்சுக்கிட்டேன். அப்பா ஆணி அடிக்கும் போது என்னடா கூக்குறாள் அப்பான்னு? அவசரமா அப்பா. ஜாக்கிரதைன்னு சொல்ல வந்தேன். என்ன பாசமா அப்பா மேல? 18 ஆணி வளைச்சிருக்கீங்கப்பா. கஜினி முகமது தோத்தான். 19வது ஆணி அடிக்காம விட மாட்டேன். தலையை சுத்துது, அதான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கேன். வேண்டாம்ப்பா, கீழே இறங்கி வாங்கப்பா. மாட்டேன், ஒரு கை பார்த்துருவேன். இது என் மான பிரச்சனை. வள்ளுவரை மாட்டாம விட மாட்டேன். வள்ளுவர் சாமி மேல சத்தியம். டே ஆணி அட்றா. ஆணி எப்படி அடிக்கிறேன் பாரு. கடியார மணி அடிக்குது பாரு. நல்ல சகுனம். மாஸ்டர் ஸ்ட்ரோக் அது கையில சமத்தியான. ஐயோ விரலே போச்சு. அம்மா 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 அம்மா. உங்க கையில இந்த ரத்தம் கொட்டுது. சந்தோஷப்படு. அப்பனுக்கு உடம்புல ரத்தம் இருக்குன்னு சந்தோஷப்படு. ஐயோ செக்கச்சவே இருக்குப்பா. ரத்தம் என்ன பச்சை பிசையில இருக்கும்? அறிவேட்டவள. அது ஓ நெகட்டிவ் குரூப்பு, ரொம்ப ரேர் குரூப்மா. உங்கள் அப்பனுக்கு எது இருக்கோ இல்லையோ அது ஒன்று மட்டும் ரேராக இருக்கு. ரமணி இப்போ பாரு, மூச்சை பிடிச்சிட்டு ஆணி அடிக்கிறேன் பாரு, ரத்த கடையோடு அடிக்கிறேன் பாரு. லாஸ்ட் ஸ்ட்ரோக்கு, வின்னிங் ஸ்ட்ரோக்கு. இடுற ஆணிய. அடிச்சு முடிச்சாச்சு, அடிச்சு முடிச்சாச்சு. சக்சஸ் சக்சஸ், வெற்றி வெற்றி. படத்தை எடுப்பா, படத்தை எடுத்து முதல்ல நீ. உங்க அம்மா வரட்டும், வந்து பாக்கட்டாங்க. இன்னும் கொஞ்சம் மேல தூக்கி கூட. ஜாகிரதப்பா, ஜாகிரத. இப்பா கரெக்டா இருக்காப்பா? கரெக்டா இருக்குப்பா. கரெக்டா இருக்கா? கை எடுத்துறவா? கை எடுத்துடலாம். ஏ அப்பா படத்தை மாட்டிட்டாரு. ஏ
ஏண்டா ஏண்டா ராஸ்கல் ஏண்டா கை தட்டின? கை தட்டினா தான் செவரு இடிச்சு விழுமே. அது அந்த வீட்ல தானப்பா. நீ ஏண்டா உண்ட கை தட்டின? நீ கை தட்டினா தான் படம் கீழே விழுந்துருச்சு. நீங்க சரியா அண்ணி அடிக்கல, அதான் பிடிச்சிக்கிச்சு. ஐயோ படம் போச்சுப்பா. ரத்தம் சொட்டி வள்ளுவர் முகம் பூரா ஸ்பாயில் ஆகி போச்சு. ஐயோ 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 அடாடாடாடாடாடா. வள்ளுவர் கீழே விழுந்து என் பிளட் அவருக்கு தேவைப்பட்டிருக்கு பாரு. ஓ நெகட்டிவ். சீத ஐரணி. யாரு கிடைக்கும் இந்த அதிர்ஷ்டம்? இப்போ என்னப்பா பண்றது? அதானே என்ன பண்றது என்ன பண்றது? உங்க அம்மா வந்தா தொலைச்சிருவாளே என்ன? அம்மா வரைஞ்ச படம் பார்த்தா கண்ணில் ரத்தம் வருது. இப்படி நாசம் பண்ணிட்டீங்களேப்பா. அம்மா வரைஞ்ச படம்னு சொல்லி ஏண்டி என்ன சும்மா பயமுறுத்துற? உங்களை ப்ரிப்பேர் பண்றேன்ப்பா. வாயும் கட்டிக்கவா? ஒரு சின்ன காரியம் கூட உருப்படியா செய்ய தெரியலையேன்னு சொல்லி சிரிப்பாடி. சிரிச்சா பரவாயில்லையே. மொத்தன்னு மொத்த போற. இதை சொல்லியே வருஷம் முழுக்க என்ன மொத்தன்னு மொத்த போற. மண்டே இன்னைக்கு ராவாலம் போய் யமகண்டா வந்துடுது 10:12 போச்சு. படம் போச்சு, கால் போச்சு, கை போச்சு, மானமும் போச்சு. ஏன்பா உங்க சாலில கீ அந்த ஏணி மேல உட்காந்துக்கிட்டே தான் சொல்லணுமா? கொஞ்சம் கீழே இறங்கி வாங்க. இறங்க தெரியலடி. இங்கே இருந்துருவேன். ஏன் அம்மா வந்து ஏணியை உலுக்கன்னு உலுக்கிறதுக்கா? ஐயோ புளியம்பழமா கீழே ஊந்துருவேனே. இன்னைக்கு வீடு 2 ஆக போகுது. ஏட்டா மருந்தா சரி. பாவம் குருமூர்த்தி சார் வீடு வேற. மடி ரொம்ப டயர்டா இருக்கு. ஒரு கப் காஃபி கொண்டு வா. ஆடாம அசையாம இங்கே உட்காருங்க, காஃபி கொண்டு வரேன். அப்புறம் என்ன பண்ணலான்னு பாக்குறேன். என்னப்பா படம் மாற்றேன்னு இப்படி ஸ்பாயில் பண்ணிட்டீங்க அம்மா வரைஞ்ச படத்தை. அம்மா எப்போ வருவான்னு வாசலையே வெயிட் பண்ணிட்டு இருப்பியா போட்டு கொடுக்கறதுக்கு? போடா போ. போய் பென்சில் சீவு போ. பென்சில் சீவிட்டப்பா, இதோ ரெடி. பூரை உடைச்சிட்டு மறுபடியும் போய் சீவு போ. போடாங்கிறேன். இந்தாங்கப்பா காஃபி. படத்தை என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்னப்பா முகத்தை கட் பண்ணிட்டீங்க? என்ன பண்ண போறீங்க? இப்படி நிக்க போறீங்களா அம்மா வரும்போது? நான் ஏன் நிக்கிறேன்? இது ஒண்ணு எதுக்கு இருக்கு? தண்டத்துக்கு. வெளியே போனவன் என்னடி இவ்வளவு லேட்டு? ஏன் லேட்டு? என்ன தோரணை ரொம்ப பெருசா இருக்கு இன்னைக்கு. வள்ளுவர் படத்தை உருப்படியா மாட்டினீங்களா? உருப்படியா மாட்டவன் பொடிப்படியாவா மாட்டிருப்பேன். நீ வரைஞ்ச படத்தை அங்க பார். அங்க இதுவும் சரியான இடம்தான். வர வர நான் சொல்ற பேச்செல்லாம் கேக்குறீங்க, நல்ல காரியமா செய்றீங்க. எஸ் யூ ஆர் ரைட். தேங்க்யூ. அம்மா கண்டுபிடிக்கவே இல்லை. பர்மனண்டா சந்தோஷப்பட்டுக்காதிரி. மூக்கு கண்ணாடி போட்டுக்கலையோ நான் பொழைச்சு. சிரிக்காத. தூள் கிளப்பிட்டீங்கப்பா. திருவள்ளுவர் படத்தோட உங்க முகம் என்னமா மேட்சிங்கா இருக்குப்பா. ஐயோ சத்தம் போடாதடா, அவ காதுல விழுதுற போகுது. என்ன மேட்சிங்கா இருக்குன்னு சொல்றான்? இவ்வளவு பெரிய வீட்டுக்கு இந்த திருவள்ளுவரை விட எவ்வளவு மேட்சிங்கா இருக்குன்னு சொல்றான். சிவா உங்களை என்ன பண்ணா தேவலாம்? மன்னிச்சுக்கோன்னு காலையே விழுந்துருவேடி மோகனா. இப்ப முடியுமா? திருவள்ளுவரா உட்காந்துருக்கேன்.